இன்னைக்கு சுரைக்காய் வேறு இந்த பாருங்கள் மிக்ஸ் பயிர் எல்லா பயிரும் மிக்ஸாக அதை நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே நனைய வச்சு ஒரு துணியில் கட்டி வச்சிட்டோம்னு வைங்களேன். துணியில் கட்டி வச்சிட்டோம்னா இப்படி முளைப்பயிர் மாதிரி வந்துடும் பாருங்கள். அது வச்சு குருமா கூட்டு மாதிரி பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த குடமிளகா, வெங்காயம், அந்த இது தக்காளி, சுரைக்காய், வேறு உருளைக்கிழங்கு, வேறு மாங்காய் ரொம்ப போட விட ரொம்ப புளிக்கும். ஒரு துண்டு இதில் ஒரு பீஸ் தான் போடணும். ஓகேவா? வேறு வெங்காயம், தேவையான வெங்காயம், தேங்காய், மிளகாய், பச்சை குடமிளகா. ஓகே, இதை நம்ம வைக்கிறோம். குருமா குழம்பு மாதிரி கூட்டு மாதிரி எல்லாத்தையும் வெட்டி வச்சுருக்கோம். வெட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? எல்லாம் வெட்டி ரெடி பண்ணி அடுத்த இங்கே பாருங்க, தேவையான சின்ன சீரகம், கொத்தமல்லி, வறுத்த கொத்தமல்லி எல்லாம் வச்சுருக்கோம். ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். ஓகேவா? தாளிசம் பண்ண போகிறோம். கடுகு ஒன்லி கடுகு மட்டும் தான் போடணும். வெங்காயம் வெட்டி இருக்க வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டுருக்கோம். நல்லா தாளிச்சணும். கடுகுலாம் பொரிஞ்சிட்டு ஓகேவா? நம்ம வெட்டி தக்காளி உள்ள போட்டு குடமிளகா அதை நம்ம இதில் நல்லா அந்த எண்ணெயிலே வசதி எடுத்துக்கிடுவோம். வெட்டிட்டு உருளைக்கிழங்கு அதே நம்ம அந்த எண்ணெயிலே போட்டு வெட்டிட்டு சுரைக்காய் பொடிச்சு வெட்டிருக்கோம். நான் சுரைக்காய் அதையும் நம்ம அதில் போட்டு அதையும் போட்டு வசதி எடுத்துக்கிடுவோம். இந்த எண்ணெயிலே வசதி எடுத்துக்கிடுவோம். நம்ம இந்த பயிர் பிடிக்குங்க, அந்த முளைப்பயிர் எல்லா மிக்ஸ் பயிரும் இருக்குது. பார்த்துங்க எல்லா பயிரும் இருக்குது அதில். அதையும் நம்ம அது கூட போட்டு கிண்டி எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதையும் நல்லா போட்டு அதோட அந்த எண்ணெயிலே கிண்டி எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்படியே கிண்டி வச்சுட்டு நல்லா குறைச்சி வைக்கணும். ரொம்ப கூட குறைச்சி வச்சு அப்படியே மூடி வச்சுட்டா நல்லா வெந்துடும். ஓகேவா? அடுப்பை குறைச்சி வச்சுக்கணும். இங்கே பாருங்க, நம்ம மசாலா ரெடி பண்ணிட்டோம். 4 வத்தல். ஓகே, வத்தலையும் போட்டுக்கிட்டோம். வெங்காயம் வெட்டி வச்சுருக்க வெங்காயம் அரைக்கிறதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு அது வந்துட்டு இருக்குதுங்களா. இது வந்து பெருஞ்சீரகம், சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், வறுத்து வச்சுருக்க மல்லி. ஓகேவா? இதை நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் தேங்காய். ஓகே, அதே நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். மல்லி பொடி யூஸ் பண்ணிக்கிட்டோம். என்ன மல்லி அரைச்சிலே வறுத்து போட்டிருக்கோம். 2 ரொம்ப போடுவாங்க. 2 மஞ்சள் பொடி. ஓகேவா? குடஞ்சி போடு. மஞ்சள் பொடி நல்லது தானே. குடஞ்சி போடு. மஞ்சள் கிருமிகள்லாம் காய்கறி வெந்துட்டு இருக்கலாம். அதில் உருளைலாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் காயப்பொடி நம்ம போட்டுக்கலாம். காயப்பொடி 2-3 வெட்டி வச்சிருக்க மிளகாய், பச்சை மிளகாய். ஓகே, அதை நம்ம கொஞ்சம் அடுத்தலையும் கிண்டி விட்டுட்டு பண்ணிடுவோம். அடுத்தல மசாலாவை நம்ம எல்லா என்னென்ன போடுறோம் கூட சொல்லியிருக்கோம். இந்த மசாலாவை நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம். ஓகே, பாருங்க, நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை பாருங்கள், காயை வெந்துட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலாவை நம்ம அதில் போடுறோம். ஓகேவா? அரை வைக்காடு வெந்துட்டு காய் இன்னும் இந்த மசாலாவை வச்சு மறுபடியும் இதை கிண்டி விட்டு மறுபடியும் அதையும் நம்ம வேக வச்சுருவோம். அந்த மசாலா அரைச்சி லேசாக தண்ணி விட்டு உப்பு தேவையான அளவு சால்ட்டு போட்டுவிடுங்க. ரொம்பவும் போட்டுறாங்க. உப்பு தேவையான அளவு போட்டுவிடுங்க. அப்புறம் கம்மியாக இருந்தால் 2 தடவை போட்டுக்கலாம். அதிகமாக வச்சுருவீங்களா இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? பாருங்க, குழம்பு கூட்டு எப்படி நிறமாக எப்படி வருது பாருங்க. அதெல்லாம் மாங்காய் கொஞ்சம் மாங்காய் ஃபஸ்ட்டு போட மறந்துட்டோம். ஒன்றும் இல்லை, லாஸ்ட்டில் போட்டால் தான் அதெல்லாம் ஃபஸ்ட்டு குழஞ்சிரும். மாங்காய் போட்டு விடும். புளிப்பு ரொம்ப போடக்கூடாது, குறையானே கொஞ்சம் புளிப்பு. புளி போடலை, அதனால் மாங்காய் போட்டுருக்கோம். ஓகேவா? பாருங்க, நல்லா வெந்துட்டு பாருங்கள் எப்படி வெந்துருக்குன்னு. அருமையாக வந்துட்டு. ஓகேவா? நாங்கள் வந்து இது நேச்சர் பொடி தான் போடுவோம். வேறு கலர் பொடி கிடையாது. சிலவங்க வந்து கலரெல்லாம் இருக்கும். நமக்கு அப்படிலாம் கிடையாது. அது வந்து உடம்பு பாதிக்கும். என்னது பாருங்க. இதே மாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க. ரொட்டி கூட்டுக்கு சாப்பிட்லாம், நம்ம சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம், பூரி கூட்டுக்கு சாப்பிட்லாம். எல்லாமே நல்லாயிருக்கும். சுரைக்காய் நம்ம இந்த பயிர் எல்லா பயிரும் சேர்ந்து நவதானியம் பயிர் எல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி நாங்கள் இதெல்லாம் போட்டு உருளைக்கிழங்கு, தக்காளி எல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்கோம். அருமையாக இருக்கும். நீங்கள் இதை சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், ஆதரவு கொடுங்க. ஒரு வருஷம் ஆகுது, இதுவரை 208 சப்ஸ்கிரைப்ஷன் ஆகுது. ஒரு 1000 வந்தால் கூட கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக பாருங்கள். எங்களுக்கு ரொம்ப அப்படி இப்படின்னு போட எங்களுக்கு தெரியல. தெரிஞ்ச அளவுக்கு நாங்கள் போட்டிருக்கோம். ஓகே, நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். ஓகே, நன்றி, வணக்கம்.